இன்னமும் தமிழ்நாட்டில் இந்த நாள் வரையிலும் 6 லட்சம் விவசாயிகள் மின்சாரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் வாக்குறுதியில் அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம் சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அது நடைமுறைப்படுத்தல. அது தொடர்பான அறிவிப்பு பட்ஜெட்டில் இல்லை அப்படிங்கிறது ஒரு குறையாக இருக்குன்னு சொல்லப்படுது. அதே போன்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த பட்ஜெட் தொடர்பாக அவருடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார். 5வது முறையாக வேளாண் பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க. 1 மணி நேரம் 45 நிமிடங்கள் இந்த பட்ஜெட் வாசித்ததை தவிர வேறு எந்த சாதனையும் இல்லை. வழக்கம் போல ஏமாற்று அறிவிப்புகள் மட்டும்தான், ஏமாற்றம் தான் அளிக்கிறது வேளாண் பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து? அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தேசிய நண்பர்கள் அவரவர்களுடைய வேண்டுகோள்களை விவசாய பெருங்குடி மக்களுக்கு பல்வேறு பகுதிகளிலே இருக்கின்ற அந்த வேண்டுகோள்களை எல்லாம் இங்கு எடுத்து வைத்தார்கள். கோரிக்கைகளாக அவர்கள் அரசிடம் எடுத்து சொல்லப்பட்டிருப்பதும் இங்கே தன்னுடைய வாதங்களிலே அழகாக எடுத்து வைத்தார்கள். அதில் எந்த தவறும் இருப்பதாக நான் சொல்லவில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக வேளாண்மை இந்த விவசாய நிதிநிலை அறிக்கையை பட்ஜெட்டை வரவேற்றிருக்கிறார்கள். அது நம்பர் 1. வரவேற்றிருக்கிறார்கள் என்கின்ற பொழுது, ஆமா, யாரு முதலாக தமிழ்நாட்டில் வேளாண்மைக்கென வேளாண்மை துறைக்கென தனியாக பட்ஜெட் செய்ய வேண்டும், பட்ஜெட் போட வேண்டும் என்ற நினைவு வேளாண்மையை உயர்த்த உழவர் பெருங்குடி மக்களின் மீது எந்த அளவிற்கு ஒரு மரியாதையையும் எந்த அளவிற்கு அவர்களுடைய பணிகளை உயர்த்த வேண்டும் என்பதில் அக்கறையும் கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழக முதல்வர் எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த வேளாண்மைக்குரிய பட்ஜெட்டை தனியாக தாக்கல் செய்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கு அவருடைய வாழ்த்துக்களோடு என்னுடைய அன்பு சகோதரர் மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் பல்வேறு இடங்களிலே விவசாய பெருங்குடி மக்களையும் விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்களையும் அழைத்து பேசியது எனக்கே தெரியும். நானும் சில பேர் அவருடைய பேச்சுவார்த்தைகளிலே வேளாண்மை சங்கத்தை சேர்ந்தவர்கள் பேசிய பொழுது கேட்டிருக்கிறேன். மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, எல்லாம் பார்த்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்பது மிக தெளிவாக நாம சொல்லணும். இப்ப கூட நண்பர் கூட சொன்னாங்க, வாய்க்கால்கள் அந்த தூர்வாருது ஏன் இன்னும் அறிவிக்கல போலன்னு. ஆனால் இந்த பட்ஜெட்ல நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடு முழுவதுமாக 2925 கிலோமீட்டருக்கான வாய்க்கால்கள் தூர்வாரப்படும். அப்படி வாய்க்கால்கள் தூர்வாரப்படும் 2925 கிலோமீட்டர் என்கின்ற பொழுது நண்பர் அவர்கள் சொன்ன அந்த வாய்க்கால்கள் அதிலே இடம்பெறும், அதிலே சேர்க்க வேண்டும், அவ்வளவுதான். ஆக சேர்க்கவும் அந்த வாய்க்கால்கள் தூர்வாருவதற்கான நிலையும் இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய அந்த நிதிநிலை அறிக்கையில அவர்கள் மிக தெளிவாக இதுவரையில யாருமே நினைக்கல. என்ன தெரியுங்களா? வேளாண்மை துறை படிப்பு பட்டதாரிகள், அந்த இளைஞர்கள், அந்த மாணவர்கள் வருடத்திற்கு இவ்வளவு பேர் படித்து விட்டு வருகிறார்கள். அவர்களையும் வைத்துக் கொண்டு உழவர்களுக்கான நன்மையும் செய்வதற்காகத்தான் மிக தெளிவாக முதல்வரினுடைய தளத்திட்டத்திலே முதல்வர்களுடைய வேளாண்மை நிதி திட்டம் என்கின்ற அளவிலே ஒரு திட்டத்தை உழவரை வாழ்வை உயர்த்துவதற்காக அறிவித்திருக்கிறார். உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும். அதன் மூலமாக உழவர் நல சேவை மையங்கள் மூலமாக இப்ப நண்பர்கள் சொன்னாங்க இல்லையா, இவைகள் எல்லாம் கூட ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படும், கேட்கப்படும், உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்குத்தான் உழவர் நல சேவை மையங்கள் 1000. அதுல அக்ரிகல்ச்சர் BSc பட்டம் படிச்சுட்டு சும்மா இருக்கிற இளைஞர்கள் என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு. எவ்வளவு பெரிய ஒரு கருத்து, எவ்வளவு அறிவிப்புகள் எல்லாமே அறிவிப்புகள், பல அறிவிப்புகள் என்ன சொல்றோம், பாராட்டுறாங்க, எல்லாம் பாராட்டுறாங்க, மாற்று கருத்து இல்ல. இல்ல நான் அதை சொல்லல. நீங்க உங்களை நான் மதிக்கிறேன். நான் சொல்றதை கொஞ்சோண்டு கேட்டுங்க. அறிவிப்புகளை செயல்படுத்துகின்ற பொழுது, அறிவிப்புகளை எடுத்துக்கொண்டு செல்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளுக்கு உங்களை போன்ற வேளாண்மை குடி மக்கள், வேளாண்மை சங்கத்தை சேர்ந்தவர்கள், உழவர் நலனிலே அக்கறை உள்ளவர்கள் அரசுக்கு துணையாக இருக்கணும். அரசுக்கு துணையாக இருந்து இவைகளை செய்வதிலே ஏதேனும் ஒரு பாதிப்பு, ஏதேனும் ஒரு இடைஞ்சல் வந்தால் நாம தான் கூட இருக்கணும். அதனாலதான் ஊட்டச்சத்து வேளாண்மை என்ற புதிய திட்டத்தையும் இதுல அறிவிச்சிருக்கிறாங்க. மலர்களுக்கு, ரோஜா மலர்களுக்கு, மல்லிகைக்கு, இப்படி மலைவாழ் மக்கள் உழவர்களுக்கு உட்பட இந்த நிதிநிலை அறிக்கையிலே இடம்பெற்றிருப்பதை நாம மறுத்திட முடியாது. அதையும் நாம நினைத்து பார்த்தாக வேண்டும். இன்னொன்னு நண்பர் கூட சொன்னாங்க, இயந்திரங்கள் இல்லாம இப்ப எதுவுமே பண்ண முடியாது. ஆமா, அதனால மானியம்
50%, 50% இருந்ததை 60% உயர்த்தி இருக்கிறாங்க. இயந்திரம் வாங்குகின்ற அந்த மானியத்தை 60% மகளிர் விவசாயிகளுடைய துணைவியார்கள், சகோதரிகள், அந்த சகோதரிகள் உழைக்கின்ற நிலையில் அவர்களுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. நாட்டுக்கோழி பண்ணை அமைப்பதற்கு எங்க வேணாலும் நீங்க அமைக்கிறதாக இருந்தால் தமிழ்நாட்டுல பல்வேறு மாவட்டத்துல இருக்கலாம். எங்க மாவட்டத்துல இல்ல, உங்க மாவட்டத்துல இது இருக்கு, இந்த மாவட்டத்துல அது இருக்குன்னும் போது வித்தியாசப்படுகின்ற அளவிற்கு இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள், உழவர் நிலை பணிகள், அதுல நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கவும் மானியம் தொகை உண்டு என்று அறிவித்திருப்பது இந்த நம்முடைய வேளாண்மை பட்ஜெட்ல. அதெல்லாம் வாங்கிக்க வேண்டியதுதான். அதை போல வாழ்வில் வளர்ச்சியை ஏற்படுத்த இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது வணிக வங்கி கடன்கள் வழங்குவதில் இந்திய துணைக்கண்டத்திலேயே முதலிடமாக இருப்பது தமிழ்நாடு அரசு என்பதை நாம புரிஞ்சுக்கணும். எந்த அளவிற்கு வேளாண் குடி மக்களுக்காக நம்முடைய அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனைப்படி அவர் எந்த அளவிற்கு தீவிரமாக வேளாண் பட்ஜெட்ல பல அறிவிப்புகளை எல்லாருமே வரவேற்கிறாங்க, மாற்று கருத்து இல்ல. என்ன கேள்வி அப்படின்னா, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க இல்லையா, தேர்தல் வாக்குறுதியில அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம் வழங்கப்படுங்கிற வாக்குறுதி என்ன ஆனது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், ஒரு நிமிடம் இருங்க, ஒரு நிமிடம் சார். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்று அறிவித்ததே முதலாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்று அறிவிக்கின்ற பொழுது இன்றைக்கு இருக்கின்ற நிலைப்பாட்டில் எத்தனை சங்கடங்களை, நிதி நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்துக் கொண்டு விவசாயத்திற்காக தயாரிக்கப்படக்கூடிய மின்சாரத்தினுடைய அளவில் எந்த அளவிற்கு பயன்படுத்த முடியும் என்பதையும் பார்த்து கொண்டு இந்த அரசு அதை செய்து கொண்டிருக்கிறது. நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க கேட்டிருக்கீங்க. இந்த கேள்விகளை எல்லாம் தான் நீங்க அடுத்து தொடர்ந்து அமைச்சரிடமும் இந்த துறையிடமும் நீங்கள் எடுத்து வைக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய நிலை. இப்போ ஒண்ணு, நாம் யார் மீது அரசியல் பேசக்கூடாதுன்றதுக்காக நான் பேசல, வேற ஒண்ணும் இல்லை. எவ்வளவெல்லாம் நெருக்கடி கொடுக்க முடியுமோ அவ்வளவெல்லாம் நெருக்கடி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நிதியை மட்டுமல்ல, இப்படிப்பட்ட உற்பத்தி நிலைகளை கூட தடுப்பதற்கும் கெடுப்பதற்கும் சில பேர் வருவார்கள். அவர்களுக்கு நீங்க துணை இருந்துவிடக் கூடாது என்பதனால்தான் நான் அரசியல் உள்ள போகாம இருந்தேன். இப்ப பாருங்க, ஏழை அந்த விவசாயிகள் இருக்கின்றவர்கள், அந்த அமைப்புல இருந்து கொண்டு பாடுபடக்கூடியவர்கள் விபத்துல மரணம் அடைந்து விட்டால், இல்லை காயம் அடைந்து விட்டால், அந்த ஏழை விவசாயி குடும்பத்தை நினைச்சு பார்த்துதான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு இருந்த அந்த நிவாரணத்தை 2 லட்சம் ரூபாய் தருவோம், காயப்பட்டா கூட 70 என்பதை 1 லட்சம் தருவோம் சார். அதை விட இன்னொரு சார் சிறப்பு இருங்க, எல்லாரும் நண்பர்கள் வரவேற்பாங்க, நம்முடைய தோழர்களே வரவேற்பாங்க. அவங்க மனசாட்சிப்படி இருக்கக்கூடிய நிலையில அவங்க அழகாக பேசினார்கள். இந்த நிதிநிலை அறிக்கையை வரவேற்று அவர்களே வரவேற்கக்கூடியது என்ன தெரியுமா? தொழில் நுட்பங்களை வேளாண்மை துறையிலே கண்டுபிடிப்பவர்களுக்கு ₹1,00,000 மேல் அவர்களுக்கு விருதும் பரிசும் வழங்கப்படும். நீங்க தொழில் நுட்பங்களை வேளாண்மையினுடைய உயர்வுக்காக, வேளாண்மை வளர்ச்சியில் இப்ப கொண்டு வாங்க, கண்டுபிடித்து வாருங்கள், உங்களுக்கு மரியாதை செய்து உங்களுக்கு உயர்வு தரப்படும், விருது தரப்படும் என்று இருப்பதும், உழவர் நல சேவை மையங்களும் மலைவாழ் உழவர்களுக்கும் சிறுதானிய இயக்கம், அதையும் பாருங்க, சிறுதானிய இயக்கம், உழவரை தேடி வருகின்ற உழவர் நலத்துறை. நல்லா நான் என்ன சொல்றேன், பெருமையாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட என்று இருக்கின்ற பொழுது மலைவாழ் மக்கள் எல்லாரும் பழங்குடி மக்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய உழவு தொழிலுக்கு பொருளாதார நிலையினுடைய சுமையை குறைப்பதற்கு இந்த பட்ஜெட்ல முதலாக ரூபாய் ஒதுக்கப்பட்டு சொல்றேன். 8186 கோடி இலவச மின்சாரத்திற்காக அரசு ஒதுக்கி இருக்கிறது. அதையும் புரிந்து கொண்டு வரவேற்க வேண்டும் என்று நண்பர்களை கேட்டுக்கிறேன். அவர்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். எங்களுடைய அமைச்சரை நிறைவேற்றி தருவார். முதல்வர் தயாராக இருக்கிறார். பேசும் சார். வேளாண் துறைக்கான தனி பட்ஜெட் அப்படிங்கிறது வரவேற்பக்கூடிய வகையில் இருந்தாலும் கூட வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் அப்படிங்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா, ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுடைய தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் அது பூர்த்தியாக இருக்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அதுக்காக ஒதுக்கப்படக்கூடிய தொகை அப்படிங்கிறதும் குறைவாக தான் இருக்கு. அறிவிப்புகளாக வருது, ஆனால் செயல்பாட்டுக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க.
இல்ல இப்ப நம்முடைய நண்பர் பேசிய பாணி என்பது ஒரு விவசாய மாநாட்டில் விவசாயம் சம்பந்தமாக உயர்வாக எடுத்து சொல்லக்கூடியவர்கள் பேசுற பேச்சுதான், தப்பு இல்ல. விவசாயம் இல்லாவிட்டால், விவசாயி இல்லாவிட்டால் யார் சாப்பிட முடியும் என்று விவசாயத்தினுடைய வேளாண்மையின் பெருமையை அழகாக சொன்னார். அவருடைய பாணியிலேயே சொல்ல வேண்டும் என்றால், அப்படிப்பட்ட அந்த துறைக்கு தான், அந்த விவசாயத்திற்கு தான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தனித்துறையை அமைத்து தனியாக ஒரு பட்ஜெட், அதை நினைச்சு பார்க்கணும். இதுக்கு முந்திலாம் இல்ல. இவர்களுடைய கருத்து, இவர்களுடைய பேச்சு எல்லாத்தையும் இப்ப நம்ம தொலைக்காட்சி வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் பண்றதுங்கிறது வரவேற்பு கூடியதா, மாற்று கருத்து இல்ல. ஆனா எல்லா தேவையும் பூர்த்தியாக இருக்காங்கிறது கேள்விக்குறியா இருக்குல்ல. இல்ல, அதை நம்ம கவனிக்கணும் சார். இப்போ அரசியல் ரீதியான பார்வையில நான் இதுல கொண்டு வரல. ஏன்னா யாரோ ஒருத்தர் சொன்னாருன்னு கூட நீங்க எடுத்த உடனே கேள்வி கேட்டீங்க. இந்திய துணைக்கண்டத்தில் 3 வேளாண்மை சட்டங்களை கொண்டு வந்து 1 வருடம் விவசாயிகள் இந்தியா முழுவதும் போராட வைத்ததுக்கு ஆதரவு கொடுத்தது யார், அதை கொண்டு வந்தது யாருன்னு ஒரு கேள்வி மட்டும் கேட்டா அவங்களுடைய விஷயம் தெரியும். சும்மா அரசியலுக்காக எதை வேண்டும் என்றாலும் பேசக்கூடாது. நம்முடைய முதல்வர், நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர் ஒரு நல்ல வேளாண்மை குடும்பத்துல விவசாய பெருங்குடி மக்களோடு கலந்து பழகக்கூடியவர் தான் இப்ப அந்த துறையின் அமைச்சர். இவங்களுக்கு தெரியும். நாம சொல்ல விரும்புவது, எல்லா வகையிலையும் இப்ப 30 லட்சம் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு தொகை, 30 லட்சம் விவசாய பயிர் காப்பீட்டு தொகையா வழங்கப்பட்டு இருக்கு. இன்னைக்கு எப்படி கரண்ட் அப்படின்னு வரும்போது, மின்சாரம் தயாரிப்பதில் இருந்து, மின்சாரத்தை அளிப்பதில் இருந்து, நாட்டு மக்கள் மின்சாரத்தை பயன்படுத்துவதிலிருந்து எல்லாத்தையும் ஒரு அரசு பார்க்கணும். அவற்றையும் பார்த்துதான் நம்முடைய விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த இலவச மின்சாரம் என்பதை அறிவித்ததையும் நாம புரிஞ்சு கொள்ளணும். இன்னும் கூட உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால், ஒண்ணு கருத்தை சொல்ல விரும்புறேன் சார். ஒண்ணு இல்ல, அவரு இந்த கருவேல மரங்கள் அதுக்கு இதெல்லாம் சொன்னாங்க. கருவேல மரங்கள்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதையெல்லாம் நீங்க சொல்லும் பொழுது அதெல்லாம் செய்யதான் போறாங்க. ஏன் நேற்று எடுக்கல, ஏன் இன்னைக்கு எடுக்கிறீங்க, ஏன் அன்னைக்கு செய்யல, ஏன் இன்னைக்கு செய்யறீங்களா? இல்ல, செய்வதை வரவேற்கணும். அன்று செய்யாதது இருந்ததற்கு காரணம் இருக்கலாம். நமக்கு நீண்ட காலம் ஆட்சியில இருந்தவர்கள், 10 வருஷம் நமக்கு முந்தி இருந்தவங்க எல்லாம் வேளாண்மை துறை என்பதே தெரியாது. அவங்க நிதிநிலை அறிக்கையில 4 வரி படிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. சார் அள்ளி அள்ளி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் நண்பர். அல்ல, அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறார் முதல்வர். ஆனால் கிள்ளி கொடுக்க வைப்பது யார் என்று உங்களுக்கு புரியும். நம்முடைய மக்களுக்காக எல்லா வகையிலையும் நம்முடைய முதல்வருக்கு விவசாய இவங்களே எல்லாருமே வேகமா பேசினா கூட எல்லாரும் பட்ஜெட்டை வரவேற்றார்கள். நம்முடைய முதல்வரையும் எங்கள் அமைச்சரையும் வாழ்த்தினார்கள். துணை இருங்கன்னு சொல்றேன். சரி சார், கேட்போம்.